ஸ்ரீலங்கா யுகமிதுவே, சுபிட்சத்தின் திருப்பு முனையை அடையும் இந்த பயணத்தின் பலம் நாம். மேட் இன் ஸ்ரீலங்கா யுகம் ஒன்றை உருவாக்க விவசாயம், சிறுபோகம், மீன்பிடி, களிமண், ரத்தினம் மற்றும் ஆபரணங்கள், பேட்டிக், பித்தளை ஆகிய தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள உங்களுக்காக கைத்தொழில் அதிகார சபையின் முழுமையான ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப உதவியுடன் மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். விவரங்களுக்கு 0112-486 அழையுங்கள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளாந்த பயணங்கள் பற்றிய தனிப்பட்ட குறிப்பேட்டை பேணுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கேகாலையில் கோவிட்-19 தொற்று ஏற்பட்ட மருத்துவரின் குடும்பத்தவர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புலம்பெயர் இலங்கை தொழிலாளர்களை அழைத்து வரும் நடைமுறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜிசிஇ உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளின் வருகை திருப்திகரமான மட்டத்தில் உள்ளதாக கல்வி அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தாம் ஜனாதிபதியாக வழங்கிய உத்தரவுகளை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தடுத்ததாக மைத்ரிபால சிறிசேன சாடுகிறார். உலகச் செய்திகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்திற்காக புளோரிடா மாநிலம் சென்றுள்ளார். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தாம் மேற்கொள்ளும் நாளாந்த பயணங்கள் பற்றிய தனிப்பட்ட ரீதியில் குறிப்பினை மேற்கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் தொற்றாளர்களை இனம் காணும் நடைமுறைக்கும் வைரஸ் பரவுவதனை தடுப்பதற்கும் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். ஒவ்வொருவரும் அனாவசியமான நடமாட்டங்களை முடிந்தளவு குறைத்துக் கொள்வது அவசியம். கம்பகா மாவட்டத்தின் 18 போலீஸ் பிரிவுகளில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலாவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கேகாலையில் கோவிட்-19 தொற்று ஏற்பட்ட மருத்துவரின் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கேகாலை மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் குமாரி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்குகளை ஏற்றியிறக்கும் பிரிவில் கடமையாற்றிய ஊழியர் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருடன் வேலை செய்த 50 பேருக்கு PCR பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. கொழும்பு தனியார் வங்கி ஒன்றின் ஊழியருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் 4வது வார்டில் அனுமதிக்கப்பட்ட கத்தோலிக்க மதகுரு ஒருவருக்கும் தொற்று ஏற்பட்டதை அடுத்து அந்த வைத்தியசாலையின் 4 தாதியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற பாணந்துறை மாணவி ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவர் தங்கியிருந்த விடுதியை சேர்ந்த ஏனைய மாணவிகளுக்கு கிருமி தொற்றியிருக்கவில்லை. ருகுணு பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் தந்தைக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. கந்தானையில் இயங்கும் இலங்கை தனியார் மின்சார கம்பெனியின் ஊழியர்கள் 12 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. ரயில்வே திணைக்களத்தின் மாளிகாவத்த ஷெட்டில் வேலை செய்த ஊழியரது மனைவிக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் கம்பாவை சேர்ந்தவராவார். பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் இவர் கடமையாற்றியதாக தெரிய வந்துள்ளது. கம்பகா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாகும் 18 போலீஸ் பிரிவுகளில் வர்த்தக நிலையங்களும் மருந்தகங்களும் தற்காலிகமாக மூடப்பட வேண்டும் என்று போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இவற்றை இன்று தொடக்கம் 3 நாட்களுக்கு திறந்து வைப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாக
போலீஸ் ஊடக பேச்சாளர் டிஐஜி அஜித் ரோஹண தெரிவித்தார். அவர் நேற்று மாலை ஊடகங்களுக்கு தகவல் அறிவித்தார். ஊரடங்கு சட்டம் அமுலாகும் இடங்களில் வாகனங்கள் பயணிக்கலாம். எனினும் அந்த இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஜிசிஇ உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு தடை பொருந்தாது. அவர்கள் பரீட்சை விதிமுறைகளுக்கு அமைய பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மன்னார், பட்டித்தோட்டம், பெரியகடை கிராமங்கள் நேற்று மாலை தொடக்கம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த தகவலை கோவிட்-19 தடுப்புக்கான செயற்பாட்டு நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமாகிய லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பட்டித்தோட்டம், பெரியகடை கிராமங்கள் நேற்று முன்தினம் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்களை அழைத்து வருவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எட்டியதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றும் பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கை திருப்திகரமான மட்டத்தில் உள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பரீட்சை நேற்று ஆரம்பமானது. ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள பிரதேசங்களில் இயங்கும் பரீட்சை நிலையங்களிலும் பரீட்சார்த்திகளின் வருகை சிறப்பாக இருந்தது என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவலின் முன்னிலையில் ஊடக நிறுவனங்கள் ஆற்றும் பணிகளை ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்கொல்ல பாராட்டியிருக்கிறார். அரச தனியார் ஊடக நிறுவனங்களின் செய்திப்பிரிவு தலைவர்களோடு ஊடகத்துறை அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதுபற்றி குறிப்பிட்டார். மக்களின் அந்தரங்கத்தினை பாதுகாக்கும் வகையில் செய்தி அறிக்கையிடுவதற்கான பொது வேலை திட்டத்தினை தயாரிப்பது அவசியமாகும். ஊடகங்கள் அறிந்தோ அறியாமலோ மக்களின் அந்தரங்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. தனி மனித அந்தரங்கத்தையும் நோயையும் தொடர்புபடுத்தி அறிக்கையிடும் போது வரையறையுடன் செயற்படுவது அவசியமாகும். இது பற்றிய வழிகாட்டல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் தொடர்பான அறிக்கையிடல் என்பது சவால் மிக்கதாகும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் மொஹான் சமரநாயக்க தெரிவித்தார். தாம் ஜனாதிபதியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் தமது உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டாம் என்று அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசு நிறுவனங்களை கேட்டுக் கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் சாட்சி அளித்த போது நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாரபட்சமான விதத்தில் விசாரணைகளை முன்னெடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் அழுத்தங்களின் அடிப்படையில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். ரியாஜ் பதியுதீன் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளில் குறைபாடுகள் உள்ளதாக சட்டமா அதிபர் தப்புல டி லிவேரா பதில் போலீஸ் மா அதிபருக்கு நேற்று அறிவித்திருக்கிறார். திணைக்களத்தின் அதிகாரிகளை வரவழைத்து ஆவணங்களை பரிசீலித்ததன் பின்னர் ரியாஜ் பதியுதீன் மீதான விசாரணைகள் இடைநிறுத்தப்பட்டமையினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்டமா அதிபர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று சினமன் கிராண்ட் ஹோட்டலில் குண்டு தாக்குதல் நடத்திய இன்ஷாப் அகமது என்பவருக்கு 7 தடவைகள் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி ரியாஜ் பதியுதீன் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தரான சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன தெரிவித்திருக்கிறார். அவை உள்நாட்டுச் செய்திகள். விவசாயம், சிறுபோகும், மீன்பிடி, களிமண், பெட்டிக், பித்தளை ஆகிய தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள உங்களுக்காக மக்கள் வங்கி அறிமுகப்படுத்தும் மேட் இன் ஸ்ரீலங்கா கடன் திட்டத்திற்கு நீங்களும் இன்றை விண்ணப்பம் செய்யுங்கள். விவரங்களுக்கு 0112-481-386. பிரதான செய்தி.
வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொரோனா வைரஸ் பரவல் இன்னமும் கட்டுப்படுத்தக்கூடிய மட்டத்தில் தொடர்ந்தும் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜயருவன் பண்டார தெரிவித்திருக்கிறார். எனினும் நோய் காவியாக மாறாமல் இருப்பது மக்கள் அனைவரினதும் பொறுப்பாகும் என்று அவர் கூறினார். கொரோனா வைரஸ் ஏனையவர்களுக்கு விரைவாக பரவும் சாத்தியம் காணப்படுகிறது என்றும் டாக்டர் ஜயருவன் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மக்களுக்கு தொடர்ச்சியாக மருந்து பொருட்களை வழங்கும் வேலை திட்டம் அமுலாவதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமன தெரிவித்திருக்கிறார். இதற்காக தபால் திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் விசேட திட்டம் அமுலாவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அரச மருத்துவமனை கிளினிக்குகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளில் ஒரு மாதத்திற்கு தேவையான மருந்துகள் இல்லாத நோயாளிகளுக்கு மருந்து விநியோகிக்கப்படும். முதல் கட்டமாக கொழும்பு, கம்பகா மாவட்டங்களைச் சேர்ந்த அரசாங்க வைத்தியசாலைகளின் கிளினிக்குகளை நாடும் நோயாளிகளின் வீடுகளுக்கு மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்படும். இதற்காக குறித்த நோயாளிகள் தமது தொலைபேசி இலக்கம், முகவரி முதலான விடயங்களை அறிவிக்க வேண்டும். தமக்குரிய வைத்தியசாலையினை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. உலகச் செய்திகள். அல்சர், வயிற்றில் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுக்கள் போன்றவற்றை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தொன்று கோவிட்-19 தொற்று நோய்க்கான சிகிச்சையில் சிறப்பான பெறுபேறுகளை தந்துள்ளதாக ஹாங்காங் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மருந்து விலங்குகளில் சோதனையிடப்பட்டது. இது தொற்று ஏற்பட்ட விலங்கொன்றின் நுரையீரலில் இருந்த வைரஸின் எண்ணிக்கையினை 10 மடங்கால் குறைத்தது என்று ஹாங்காங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட தொடங்கியுள்ளார். தமக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு 2 வார காலத்திற்கும் குறைவான காலப்பகுதிக்குள் அவர் பிரசாரம் செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி டிரம்ப் நேற்று புளோரிடாவின் சன்பர்ட் நகரில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அபிவிருத்தி செய்திகள். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்கள் தாயகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள வருமானம் அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருமானம் 28% உயர்ந்து $66 கோடி தாண்டியுள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இது கணிசமான அதிகரிப்பு என்று மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 28வது போட்டி நேற்று சாஜாவில் நடைபெற்றது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினை எதிர்கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 82 ஓட்டங்களினால் வெற்றியீட்டியது. முதலில் துடுப்படுத்தாடிய பெங்களூரு வீரர்கள் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 194 ஓட்டங்களை எடுத்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொல்கத்தா வீரர்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து 112 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றார்கள். பெங்களூரு அணியின் சார்பாக 33 பந்து வீச்சுகளில் 73 ஓட்டங்களை குவித்த ஏபிடி வில்லியர்ஸ் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். தமது வாழ்க்கை சரிதத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி சிறப்பாக நடிப்பார் என்று சாதனை வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முரளிதரன் கருத்து வெளியிட்டார். விஜய் சேதுபதியினை பிரதான பாத்திரமாக கொண்டு
800 என்கின்ற பெயரில் முரளியின் வாழ்க்கை சரிதம் திரைப்படமாக உருவாக்கப்படுகிறது. இதற்குரிய திரைக்கதை தயாரான போது பிரதான பாத்திரத்தை ஏற்று நடிக்க விஜய் சேதுபதியே மிகவும் பொருத்தமானவர் என்று கருதியதாக முரளிதரன் குறிப்பிட்டார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கை, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இடம்பெறும். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். என்எஸ்பி விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். என்எஸ்பி விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையில் இருந்து பழங்களையும் காய்கறிகளையும் ஏற்றுமதி செய்வோர் இவை இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதை சர்வதேச சந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஜெர்மன் வர்த்தக மற்றும் கைத்தொழில் தூதுக்குழுவின் தலைவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழ வகைகளுக்கு வெளிநாட்டு சந்தையில் சிறந்த கிராக்கி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும். மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு என்எஸ்பி விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. என்எஸ்பி விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. எல்ஓஎல்சி கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கட்டுநாயக்க ஏற்றுமதி வலயத்தை மூடிவிட வேண்டிய அவசியம் கிடையாது என்று சுதந்திர வர்த்தக வலய உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த வலயத்தில் எச்சரிக்கை தரக்கூடிய அளவிற்கு COVID-19 தொற்று அதிகரித்திருக்கவில்லை என்று சங்கத்தின் செயலாளர் தம்மிக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க ஏற்றுமதி வலயத்தில் 2 தொழிற்சாலைகளைச் சேர்ந்த 10 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2 தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக திரு பெர்னாண்டோ குறிப்பிட்டார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது சிஐபி ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் காற்று தொடர்பான ஆலோசனை அறிவித்தலை விடுத்துள்ளது. இதன் பிரகாரம் வடக்கு, வடமத்திய, தெற்கு, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் கடும் காற்று வீசலாம். இந்த காற்றின் மூலம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் அதிகம் என்று எச்சரிக்கை அறிவித்தலில் கூறப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது சிஐபி ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாளாந்த பயணங்கள் பற்றிய தனிப்பட்ட குறிப்பேட்டை பேணுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். கேகாலையில் COVID-19 தொற்று ஏற்பட்ட மருத்துவரின் குடும்பத்தவர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
புலம்பெயர் இலங்கை தொழிலாளர்களை அழைத்து வரும் நடைமுறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. GCE உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளின் வருகை திருப்திகரமான மட்டத்தில் உள்ளதாக கல்வி அமைச்சு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தாம் ஜனாதிபதியாக வழங்கிய உத்தரவுகளை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தடுத்ததாக மைத்ரிபால சிறிசேன சாடுகிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரத்திற்காக புளோரிடா மாநிலம் சென்றுள்ளார். இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.